ஒரு சிம்பிள் அண்ட் பர்ஃபெக்டான தயிர் சாதம் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி பச்சை மிளகா, ஒரு வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி சைஸ் இஞ்சியையும் இடித்து இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா சாதம் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் தயிர், பால் ரெண்டுமே சேர்க்க போகிறோம். தயிர் கம்மியாகவும் பால் அதிகமாகவும் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிடும் போது பால் அதிகமாக சேர்க்கறதுனால புளிக்காமல் இருக்கும். நான் இன்றைக்கி 5 கரண்டி வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். அதுக்கு 85 கிராம் தயிர் பாக்ஸ் அப்படியே சேர்த்துட்டேன். 1/2 லிட்டர் பேக்கெட் பாலில் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சீக்கிரமே மாங்காய் ஊறுகாய் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.